ஒரு காலத்துல சம்பளம் கம்மியா வாங்குற ஒரு ஒரு ஃபேமிலி பர்சனா இருக்கட்டும், இல்ல கிராமத்துல வேலை செய்யற ஒரு விவசாயியா இருக்கட்டும், இல்ல கடை வச்சிருக்கிற ஒருத்தரா இருக்கட்டும், எல்லார் மனசுலயும் ஒரு 25,000 30,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பைக் ஒன்று வாங்கணும். அவங்களோட கஷ்டத்தோட கஷ்டமா நல்ல கெப்பாசிட்டியான ஒரு பைக் வாங்கணும்னு யோசிச்சாலே இந்த பைக் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். எஸ், டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி. அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இப்போ டிவிஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன், ஃபீச்சர், ஸ்பெசிஃபிகேஷன், இந்த அப்கிரேடட் வெர்ஷனை வாங்கலாமா வேணாமன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிளாக்டன் கராஜ். ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது, எஸ், ரொம்ப நாளாகவே அவங்க ஒரே டிசைனிங் தான், ஷேப் வைஸ் ஒரே டிசைன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்டாக அந்த சீட்ஸை வந்து கட் சீட்டாக மாற்றினாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு டிசைனிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. அதை தாண்டி உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நல்ல கலர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே தான் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்இடி டிஆர்எல் வந்துச்சு. இப்போ இந்த வண்டியில டிசைனிங் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் அப், அதாவது எக்ஸ்எல் 100ல ஒரு பெரிய ஸ்டெப் அப்பா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், அது ஒரு தனி வேரியண்டா அலாய் வேரியன்ட்ன்ற ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளாக் கலர் அலாய் வீல் டியூப்லெஸ் ஆப்ஷனோட வந்திருக்கு. அண்ட் இதுதான் இப்போ டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டில வந்திருக்க ஒரு பெரிய டிசைன் அப்கிரேட்ன்ற மாதிரி இருக்குது. அண்ட் கிராஃபிக் டிசைனிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது, எஸ், இன்னமும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்ல அதே 100cc தான் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும் போது உங்களுக்கு சவுண்ட் வந்து ஹெவியா இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணாங்க. இப்போ அதே ஸ்மூத்னஸோட அதே இன்ஜின் கெப்பாசிட்டியோட ஒரு 100cc ஏர் கூல்ட் இன்ஜின் உங்களுக்கு 4 bhp அண்ட் 6.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சில பேருக்கு என்னடா இது இவ்வளோ கம்மியா சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எஸ், ஒரு ப்ராக்டிகாலிட்டியில நீங்க பார்க்கும்போது அது நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ரூரல் ஏரியால ஒரு ஒரு பயங்கரமான டெரைன்ல நிறைய லோடு வச்சு அதை புல் பண்ற அளவுக்கு இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து டெஃபினட்டா இருக்குன்னே சொல்லலாம். பட் அதுலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு யூடியூபர் கூட, இந்த மாதிரி பைக் ஏர் தமிழ்னு வச்சிருக்க யூடியூபர் கூட, இந்த வண்டியில வந்து வண்டியோட விலை கம்மியா இருந்தாலும் அதோட ஸ்பேர் காஸ்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாரு. எஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ், இந்த இன்ஜின் வைஸ் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி, எவ்வளோ நீங்க லோடு வச்சு இழுத்துட்டு போனாலும் புல் பண்ற அளவுக்கு இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து டெஃபினட்டா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா எதுவுமே இந்த வண்டியில வந்து ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் இருக்க நார்மல் மீட்டர் தான் இருக்கும். டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர்லாம் சேர்த்து ஒரு நார்மல் மீட்டர் தான் இருக்கும். பட் இப்போ ஒரு பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், அது ஒரு நல்ல டச்னே சொல்லலாம். ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ்ல யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. அந்த வகையில் டிவிஎஸ் எக்ஸ்எல் 100ல அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து, அந்த ஃபீச்சரை கொடுத்தது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். அண்ட் மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு உங்களுக்கு பெருசா இந்த வண்டியில எதுவுமே கிடையாது. இன்னமும் சேம் அதே எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. பட் விலை மட்டும் அதிகமாயிட்டே போகுது. 30,000 இப்போ 70,000 வந்துச்சு. அண்ட் எஸ், அடுத்ததான் உங்களுக்கு பிரைஸ்ன்னு பார்க்கும்போது 66,550 rupees எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆன் ரோடு உங்களுக்கு ஒரு 70 to 74 கிட்ட வரும். ஸோ பிரைசிங் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு எல்லாரும் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்க ஸ்டார்ட் அப்ல வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பைக்னா அது வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் தான். அதோட பிரைசிங் வந்து 70,000, 30,000ல இருந்து ஸ்டார்ட் ஆன பைக், 25, 30 அப்படின்ற ஸ்டார்ட் ஆன பைக் இப்போ 70,000 வந்திருக்கு. பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எஸ், 70,000 பட்ஜெட்ல எந்த பைக்குமே இல்ல. பட் ஒரு கைனடிக் லூனான்னு ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கு. அதுவும் ஒரு 66,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லாம் வருது. அதுவும் ஆல்மோஸ்ட் இதுல தான் வரும், இந்த பிரைசிங்லாம் வரும். பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற, இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட கெப்பாசிட்டி வேற, இதோட யூசேஜ் வேற, ப்ராக்டிகலிட்டி வேற. பட் அதோட ப்ராக்டிகலிட்டி வேற. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது பிரைசிங்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் எஸ், 70,000, 70 to 75,000 ஆன் ரோட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 74,000 கிட்டத்தட்ட வந்துடும். அண்ட் உங்களுக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டில மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குது. 55,000 ஆன் ரோட் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி 76,000 வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் போகும். அந்த 76,000 தான் இப்போ வந்திருக்க அலாய் வீல் வேரியன்ட். அண்ட் இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டில உங்களுக்கு டாப்பான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அலாய் வீல்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர் டிட்டாச்சபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் சீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், கழட்டி எடுத்துக்கலாம்.
அண்ட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி இந்த வண்டியில் 15% மோர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி இன்ஜினை வந்து டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல மைலேஜ் உங்களுக்கு இந்த வண்டியில் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக யார் வந்து இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் இந்த XL 100 ஹெவி வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் அஃபோர்டபிலிட்டி. ஸோ ஒரு கம்மி ப்ரைஸில் ஹெவி யூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிராமத்து சைடில் வந்து நிறைய லோடு எடுத்துட்டு போற பர்சனுக்கு வந்து இந்த வண்டி வந்து செட் ஆகும். அதே சமயம் அவங்க ஃபேமிலி யூஸ் இந்த வண்டியில பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து வாங்கலாம். நான் வந்து ஃபேமிலிக்கு மட்டும் இந்த வண்டியை வாங்கலாமான்னு கேட்டா டெஃபினட்டா வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 76,000 பட்ஜெட்ல ஹீரோ HF டீலக்ஸ் ஒரு நல்ல ஒரு வைடான சீட்ல நல்ல ஒரு ஃபேமிலி பைக் அவைலபிளா இருக்கு. அண்ட் அதே மாதிரி டிவிஎஸ் ஸ்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். இந்த பிரைஸ் கேட்டகரியில நீங்க இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் போகலாம். இல்ல என்னால 76,000 நான் போல, நான் வந்து 55,000 63,000 அந்த பட்ஜெட்ல நான் வாங்க போறேன் டிவிஎஸ் எக்ஸல் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா எஸ் நீங்க டெஃபினட்டா டிவிஎஸ் எக்ஸல் ஹெவி டியூட்டி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி இந்த டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டியோட டாப் வேரியன்ட் அந்த அலாய் வீல் வேரியண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ரோட்ல நீங்க இந்த வண்டியை ஓட்ட போறீங்கன்றத யோசிச்சு ஓட்டுங்க. ரொம்ப கரடு முரடான ஒரு ரோட்ல ரொம்ப பள்ளமேடு ஏத்தி இறக்க போற ரோட்ல நான் இந்த வண்டியை ஓட்ட போறேன் அப்படின்னா டெஃபினட்டா அலாய் வந்து அதுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு கரடு முரடான ரோட்டுக்கு ஸ்போக்ஸ் வீல் தான் செட் ஆகும். ஒரு அலாய் வீல்ன்ற பட்சத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க மொத்த அலாயும் மாத்துற மாதிரி இருக்கும். பட் ஸ்போக்ஸ்ல அப்படி கிடையாது. கரடு முரடான ரோட்டோட கெப்பாசிட்டியை தாங்குற அளவுக்கு இந்த ஸ்போக்ஸ் வந்து இருக்கும். அதனால எந்த மாதிரியான ரோட்ல நீங்க வண்டியை ஓட்ட போறீங்கன்றத யோசிச்சு நீங்க இந்த வண்டியை வந்து வாங்குங்க. நான் ஒரு சாதாரண பிளெயினான ரோட்ல நிறைய லோடு எடுத்துட்டு போறேன். ஆனா நான் சாதாரண ரோட்ல தான் போவேன். பிளெயினான ரோட்ல தான் போவேன். எனக்கு கரடு முரடா நான் போக வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்காது. அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த அலாய் வீல் வேரியண்ட்டை வாங்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் அண்ட் ரிவ்யூ கண்டென்ட்க்கு நம்ம பிளாக்டன் கராஜை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.